அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 27/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 10 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்று ரோகிணி மற்றும் மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எப்போ பாரு எதிர்மறையான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கா? ஏதோ ஒன்று என்ன தடுத்துக்கிட்டே இருக்குது, தடையாகவே இருக்குது. எங்கள் வீட்டில் எனக்கு எதிர்மறையான விஷயங்கள் ஏதாவது நடக்குதா அப்படின்லாம் பயப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியான பலன்கள் மூலமாக சரி செய்வாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் சுமூகமானதாக நடக்கும். நீங்கள் உற்சாகமான மனநிலையில் காணப்படுவீர்கள். வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை காணப்படும். அவர்களோடு பேசி மகிழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக பணியில் வளர்ச்சி காண்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படுகிறது. பாதுகாப்பான பொருளாதார நிலை காணப்படும். பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இது ஒரு நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம். பிறரோடு பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் திருப்தி குறைந்து காணப்படும். பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக காணப்படாது. உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு பண உதவி செய்வதன் மூலமாக இந்த நாளை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ளலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனால் உங்களது துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படும். ஆழமான உறவை தக்க வைத்துக்கொள்ள இந்த துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம். பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையாது. சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருப்பதால் உணர்ச்சிகளை கட்டுப்பாடு இன்றி இருப்பீர்கள். பொறுமை மிகவும் அவசியம். மனதில் இருக்கும் குழப்பங்களை விளக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. பணிகளை திறமையாக கையாள்வது கடினமாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே சம்பாதிக்க முடியும். பணத்தை சேமிப்பதும் கடினமாக தெரியலாம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறை எண்ணம் காரணமாக துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீர்கள். உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கு சாதகமான நாள். இன்று உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் நாள். முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் மூலமாக திறமை வெளிப்படும். இன்று தொடர்ந்து முயன்று உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க கடுமையாக போராட வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக காணப்படும். பணத்தை சிறப்பாக பயன்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்காது. அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கூடுதல் கவனம் வேண்டும். பிறரோடு பேசும்போது யோசித்து கவனமாக பேச வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு போதிய அளவிற்கு இருக்காது. பிரியமான ஒருவருடைய உடல் நலத்திற்காக திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். எதிர்மறை உணர்ச்சிகளை துணையிடத்தில் காட்டாமல் இருப்பது சிறப்பு.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும், யதார்த்தமாக இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணி சூழல் சாதகமானதாக இருக்காது. கடினமாக உழைத்தாலும் பணிக்கு அங்கீகாரமும் நற்பெயரும் கிடைக்காது. நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த பண வரவே காணப்படுகிறது. பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தால் அதிகமான பண செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே மன அழுத்தம் இன்றி இருப்பதே சிறப்பானது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உகந்த சாதகமான நாளாக இருக்காது. கவலையை இது உண்டாக்கலாம். அதிக வேலை காரணமாக நீங்கள் சோர்ந்து போவீர்கள். பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும். சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைக்க காரமான சூடான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான கடுமையாக உழைக்க வேண்டும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக நற்பெயர் பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள். பணிகளுக்கு நன்மதிப்பும் நற்பெயரும் பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் காணப்படும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு வெளிப்படையாக பழவீர்கள். இதனால் உறவில் நல்ல மகிழ்ச்சி காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக இன்று துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. சிறிய முயற்சியில் இலக்குகளை அடைவீர்கள். புதிய முதலீடு லாபகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சுமூகமான நிலை காணப்படும். கடினமான பணிகளை கூட எளிதாக செய்வீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக இன்று துணையோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் நிறைந்த மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படாது. இன்று உங்களை உற்சாகமாக வைத்துக்கொண்டு மற்றவரையும் மகிழ்விக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியின் காரணமாக பணியில் சில அதிருப்தி காணப்படலாம். மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். பணியில் இறுக்கமாக காணப்படுவீர்கள். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக காணப்படுகிறது. நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காது. மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக வளர்ச்சி பாதிக்கப்படலாம். உங்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்த இது உகந்தது அல்ல. இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் காணப்படாது. அதிக பணிகள் காணப்படும். இதன் காரணமாக குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. இன்று இது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவே அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும். கடினமான உழைப்பின் பலன்களை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை திருப்தியை அளிக்கக்கூடிய உங்களிடம் காணப்படக்கூடிய புத்திசாலித்தனம் மற்றும் செயல்திறன் காரணமாக வெற்றிகளை பலன் கண்டு பிறருடைய நன்மதிப்பை பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான நிதி நிலைமை காணப்படும். பண தேவைகளை எந்தவிதமான இடையூறும் இன்றி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது, இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.